தமிழகத்தில் அமலில் இருந்து வரும் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவடைய இருப்பதால் மீண்டும் கடலுக்கு செல்ல மீனவர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். கடலில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் 45 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். கடலோர பகுதிகளில் நாட்டுப்படகில் மீன்பிடிப்பது தவிர்த்து விசைப்படகு, இயந்திர படகு உள்ளிட்டவை இந்த தடை காலத்தில் கடலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. இந்த நிலையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வந்த மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவுக்கு வர உள்ளது. இதனை அடுத்து சென்னை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். படகுகள், வலைகள் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தடைக்காலத்தில் தர வேண்டிய நிவாரணம் தடைக்காலத்துக்கு காலதாமதமாக தருவதால் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மீனவங்களாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க திரும்ப எப்படியா நாங்கள் என்ன பட்னியா சாப்பிட்டதோட ஏதாவது நாங்கள் சிறு தொழிலாக பண்ணி பொழைக்கிறோன்னா அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே அந்த எங்கள் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்குது. அந்த நிலை ஒருத்தருக்கு வன்முறை ஏற்படாமல் தடுக்கிற வகையில் அந்த தடைக்கால நிவாரணம் உடனே அந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க கடன் பெற்றாத முடியாதவங்க நிலைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடன் வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க பட்னியாக இருக்கிற நிலையை வந்து தவிர்க்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும்.